Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. ஹாய் நண்பர்களே, உங்களது நரம்புகள் புடைத்து ரத்தம் சூடாக வேண்டுமா? அப்பொழுது நீங்கள் இந்த கதையை கேளுங்கள். எனது மாமியார் இறந்து 5 மாதங்கள் ஆகியிருந்தன. என் மாமனார் மிகவும் தனிமையாக இருந்தார். அவர்கள் மிகவும் வருத்தமாக இருந்தார். எந்த வேலையிலும் மனம் அவருக்கு போகவில்லை. சில நாட்களுக்கு பிறகு நான் கவனித்தேன். அவர்கள் என்னை வித்தியாசமான முறையில் பார்த்தார். அவர்களின் இந்த நடத்தையால் நான் மிகவும் குழப்பமடைந்தேன். பின்னர் ஒரு நாள் நான் யோசித்தேன், நான் மாமனாரை மகிழ்வித்தால் அவர் சந்தோஷப்படுவார். வீட்டில் நடந்த விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும், யாருக்கும் தெரியாது. அதனால் ஒரு நாள், ஹலோ நண்பர்களே, இன்றைய இந்த ரொமான்டிக் கதையில் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். என் பெயர் காமாட்சி. நான் 25 வயதானவள். நான் ஒரு திருமணமான பெண். என் கணவரின் பெயர் ஆகாஷ். அவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறார். எங்களுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. எங்கள் குடும்பத்தில் நான், என் கணவர் மற்றும் என் மாமியார், மாமனார் வசித்து வந்தோம். நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் வாழ்ந்து வந்தோம். ஆனால் திடீரென எங்கள் மகிழ்ச்சிக்கு யாருடைய கண் பட்டதென்று தெரியவில்லை. என் மாமியார் ஒரு விபத்தில் இறந்து விட்டார். அதன் காரணமாக எங்கள் வீட்டில் துக்கம் நிறைந்து விட்டது. மாமியார் இறந்த பிறகு நாங்கள் அனைவரும் உடைந்து விட்டோம். மாமியார் இறந்த பிறகு என் மாமனார் மிகவும் வருத்தமாக இருந்தார். நான் எப்போது பார்த்தாலும் அவர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டு மாமியாரை நினைத்துக் கொண்டிருப்பார். நானும் என் கணவரும் மாமனாரின் இந்த நிலையை பார்த்து மிகவும் வருத்தம் அடைவோம். நாங்கள் நினைப்போம், மாமியார் இருந்தால் மாமனார் இப்படி இருந்திருக்க மாட்டார்கள் என்று. நானும் ஆகாஷும் அவர்களிடம் பலமுறை பேசினோம். நீங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நீங்கள் வீட்டின் பெரியவர். நீங்கள் இப்படி உடைந்து விட்டால் எங்களுக்கு என்ன ஆகும் என்று. நாங்கள் பேசிய சில நாட்களுக்கு பிறகு அவர் சிறிது நிம்மதியாக இருந்தார். அவர் சரியாக இருந்தார். ஆனால் தனியாக இருக்கும்போது மீண்டும் அதே நிலைக்கு திரும்பி விடுவார். இப்படியே 6 மாதங்கள் கடந்து விட்டன. ஆனால் மாமனாருக்கு அவரது மனைவியை மறக்க முடியாது போல தோன்றியது. பிறகு சில காலத்திற்கு நாங்கள் மாமனாரை எங்கள் ஊரில் இருக்கும் நண்பரிடம் அனுப்பினோம். டாக்டர்கள் எப்போதும் இதைத்தான் சொல்வார்கள். நாம் நடந்த இடத்திலிருந்து விலகிச் சென்றால் நடந்த சம்பவத்தை சிறிது நேரத்திற்கு மறந்து விடலாம். என் மாமனார் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஊரில் இருந்தார்கள். ஆனால் அவர் திரும்பி வந்தபோது அவரிடம் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. ஆனால் நான் அவர்களின் நடத்தையில் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனித்தேன். நான் கவனித்ததாவது, அவர் அடிக்கடி என் உடலை உற்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில சமயங்களில் என்னை தொட முயற்சிப்பார்கள். அவர்களின் இந்த நடத்தை எனக்கு மிகவும் வித்தியாசமாக தோன்றியது. ஏனென்றால் இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் என்னுடன் இப்படி நடந்ததில்லை. என் மனதில் இருந்தது, நான் என் கணவரை தொலைபேசியில் அழைத்து இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று. ஆனால் பிறகு நான் யோசித்தேன், என் கணவர் என் வார்த்தைகளை நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? நான் நினைத்தேன், இது என் மனக்குழப்பமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது எல்லை மீறிவிட்டது. ஒரு நாள் நான் குளியல் அறைக்கு செல்லும் போது அங்கே ஏற்கனவே என் மாமனார் இருந்தார். நான் சிறிது நேரம் அங்கேயே நின்றேன். நான் நினைத்தேன், அவர் சிறிது நேரத்தில் வெளியே வருவார் என்று. ஆனால் அங்கிருந்து வித்தியாசமான ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. நான் யோசித்தேன், மாமனார் இவ்வளவு நேரம் குளியல் அறைக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. நான் அவர்களை அழைக்க முயற்சித்தேன். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை போல தோன்றியது. என் மனதில் இருந்தது, இந்த விஷயத்தை என் கணவரிடம் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் மீண்டும் என் மனதில் இந்த எண்ணம் வந்தது, அவர் என் வார்த்தைகளை நம்பவில்லை என்றால் நான் என்ன செய்வேன்? இதை நினைத்து நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் மிகவும் குழப்பமடைந்திருந்தேன். ஏனென்றால் நடந்தவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமாக இருந்தன. என் கணவர் என் பக்கத்தில் ஆசையாக வந்தார். ஆனால் நான் சொன்னேன், இன்று என் மனநிலை சரியில்லை. இவ்வாறு சொல்லி நான் அவரை விட்டு விலகி படுத்துக் கொண்டேன். என் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். மறுநாள் என் கணவர் வெளியூருக்கு ஒரு வேலையாக செல்ல வேண்டியிருந்தது. அவர் 5 நாட்களுக்கு ஒரு மீட்டிங்குக்கு செல்லவிருந்தார். நான் அவரது துணிகளை பேக் செய்து கொடுத்தேன். சிறிது நேரம் கழித்து என் கணவர் தனது வேலையாக புறப்பட்டார். இப்போது வீட்டில் நானும் மாமனாரும் மட்டுமே இருந்தோம். நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது.
நான் முழு நாளும் வீட்டு வேலைகளை செய்தேன். அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு என் அறைக்குள் வந்தேன். முந்தைய இரவு தூக்கம் வராததால் இப்போது தூக்கம் என்னை மெல்ல மெல்ல சூழ்ந்தது. தூக்கத்தின் காரணமாக என் கண்கள் தானாகவே மூடிக்கொண்டிருந்தன. மாலை 4 மணி ஆகியிருந்தது. என் கண்கள் எப்போது மூடின என்று எனக்கே தெரியவில்லை. நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். நான் வழக்கமாக சேலை அணிந்திருப்பேன். ஆனால் சில நாட்களாக அதிக வெப்பம் இருந்ததால் நான் நைட்டி அணிந்திருந்தேன். என் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. நான் என் அறைக்குள் வந்து விசிறியின் கீழ் படுத்திருந்தேன். சுமார் 1 மணி நேரம் கழித்து யாரோ என்னை வித்தியாசமான முறையில் தொடுவதை உணர்ந்தேன். முதலில் நான் நினைத்தேன், நான் ஒரு கனவு காண்கிறேன். கனவில் நான் என் கணவருடன் இருக்கிறேன். ஆனால் பிறகு நான் திடீரென திடுக்கிட்டு எழுந்தேன். என் ஆடைகளை சரி செய்ய ஆரம்பித்தேன். நான் பார்த்தபோது என் மாமனார் என் பக்கத்தில் அமர்ந்திருந்தார். நான் அவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவர்களிடம் கேட்டேன், என்ன விஷயம் மாமா? எனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா என்று. மாமனார் சொன்னார்கள், மருமகளே, எனக்கு டீ போட்டு தர முடியுமா என. நான் உன்னை பலமுறை கூப்பிட்டேன், ஆனால் நீ கேட்கவில்லை போல தோன்றியது. அதனால் நான் நேரடியாக உன் அறைக்குள் வந்தேன். இங்கே நீ நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அதனால் நான் நினைத்தேன், தூங்கிக் கொண்டிருக்கும் மருமகளை ஏன் எழுப்ப வேண்டும்? நானே டீ தயார் செய்து கொள்கிறேன். ஆனால் அதற்குள் நீ விழித்துக் கொண்டாயன். நான் உடனே படுக்கையிலிருந்து கீழே இறங்கினேன். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. நான் கூறினேன், நீங்கள் உங்கள் அறைக்குள் செல்லுங்கள். நான் அங்கேயே டீ கொண்டு வருகிறேன் என்று நான் இவ்வாறு சொன்னதும் பிறகு அவர்கள் தங்கள் அறைக்குள் சென்றார்கள். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு நான் அவர்களின் அறைக்குள் ஒரு கப் டீ கொண்டு சென்றேன். நான் அவர்களின் அறைக்குள் சென்ற போது மாமனார் தங்கள் அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் கேட்டேன், என்ன விஷயம் மாமா? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா? உங்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் நான் உடனே டாக்டரை அழைக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை மருமகளே, அப்படி எதுவும் இல்லை. இன்று எனக்கு உன் மாமியார் மிகவும் நினைவுக்கு வருகிறார்கள். இன்று அவர் இல்லாதது மிகவும் கவலையை அளிக்கிறது என்றார். அவர் போன நாளிலிருந்து நான் என் மனதில் உள்ள விஷயங்களை யாரிடம் சொல்வது என்று புரியவில்லை. நானும் ஒரு மனிதன்தான். எனக்கும் சில ஆசைகள் இருக்கின்றன. என் மனதில் உள்ள விஷயங்களை யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று என் மனம் தூண்டுகிறது. அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் நான் அவர்களிடம் சென்று சொன்னேன், மாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாம் சரியாகிவிடும். உங்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் என்றால் என்னிடம் பேசலாம். நான் இவ்வாறு சொன்னதும் அவர்கள் என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார்கள். எனக்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. என் மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றின. ஆனால் பிறகு இப்போது எனக்கு அவர் மீது மிகவும் இரக்கமாக இருந்தது. மாமனாருக்கு இப்போது வயது அதிகமாகிவிட்டது. அதனால் நாங்கள் அவருக்கு மறுமணம் செய்து வைக்க முடியாது. நாங்கள் அவருக்கு மறுமணம் செய்து வைத்தாலும் அதை சமூகத்தில் யாருக்கும் சொல்ல முடியாது. நாங்கள் சமூகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவோம். இதைவிட வீட்டிலேயே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது நல்லது. ஒரு தருணம் நான் நினைத்தேன், நான் மாமனாரை மகிழ்வித்தால் யாருக்கும் தெரியாது. வீட்டில் நடந்த விஷயம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நான் மனதை கல்லாக்கி அவர்களின் அழைப்பை மனதளவில் ஏற்றுக்கொண்டேன். பிறகு நான் அவர்களிடம் குளிக்கச் சொன்னேன். அவர்களின் துணிகளை எடுத்துக் கொடுத்தேன். சிறிது நேரம் கழித்து அவர் குளித்துவிட்டு திரும்பி வந்தார். அவர் பனியன் அணிந்திருந்தார். கீழே டவலை மேலாடையாக போர்த்தியிருந்தார். அவர்கள் என்னை பார்த்து சிறிது புன்னகைத்தார். நானும் அவரின் இந்த நடத்தையை பார்த்து சிறிது புன்னகைத்தேன். பிறகு மறுநாள் காலையில் நான் டீ கொடுக்க அவர்களின் அறைக்குள் சென்றபோது அவர்கள் டவலை போர்த்தியபடியே தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். நான் மெதுவாக கதவை தள்ளினேன். கதவு ஏற்கனவே திறந்திருந்தது. மாமனார் பனியன் அணிந்தபடியே தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்களின் இந்த நடத்தையால் எனக்கு கோபம் வந்தது. ஆனால் நான் அவர்களிடம் எதுவும் சொல்லவில்லை. டீ கொடுத்துவிட்டு சமையல் அறைக்கு திரும்பினேன். சுமார் 1 மணி நேரம் கழித்து அவர்கள் சமையல் அறைக்குள் வந்தார். அவர் என்னிடம் சொன்னார், மருமகளே, கொஞ்சம் எண்ணெயை சூடாக்கி என் அறைக்குள் கொண்டு வா. என் தலையிலும் உடலிலும் மசாஜ் செய்துவிடு என்று. இந்த முறை அவரின் மோசமான நோக்கம் எனக்கு முன்பே தெரிந்துவிட்டது. ஆனால் என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை. சிறிது நேரம் கழித்து நான் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை சூடாக்கி அவரின் அறைக்குள் கொண்டு சென்றேன். அவர்களிடம் சொன்னேன், மாமா, இந்த எண்ணெயை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்களே தலையில் தடவிக்கொள்ளுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது.
நிறைய துணிகளும் துவைக்க வேண்டும். அவர் சொன்னார், மருமகளே, தலையில் நானே தடவிக்கொள்கிறேன். ஆனால் முதுகில் என் கை எட்டாது. அதனால் முதுகில் நீயே மசாஜ் செய்துவிடு என்றார். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் படுக்கையில் பின்பக்கமாய் படுத்தார். நான் அவர் முதுகுக்கு மசாஜ் செய்யத் தொடங்கினேன். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவர் என் பக்கமாக திரும்பி, மருமகளே, கொஞ்சம் வயிற்றுக்கும் மசாஜ் செய் என்று சொன்னார். நான் விரும்பாத போதிலும் அவர்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து என் இரு கைகளாலும் அவர்களுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்தேன். நான் இப்படி நினைத்தேன், இன்று என் மாமியார் உயிரோடு இருந்தால் நான் இதை செய்ய வேண்டியிருக்காது. 6 நாட்களாக ஆகாஷ் இல்லாமல் எனக்கு இவ்வளவு மோசமான நிலை ஏற்பட்டு விட்டது. அப்படியானால் மாமியார் இல்லாமல் மாமனார் எப்படி இருப்பார்கள்? நான் இந்த எண்ணத்தில் மூழ்கி இருந்தேன். பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்தேன். சிறிது நேரம் கழித்து மாமனார் என் அறைக்கு வந்து, என்ன விஷயம் மருமகளே? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே ஏன் வந்தாய்? உனக்கு ஆகாஷ் நினைவு வருகிறதா? அவன் இல்லாமல் உன் மனம் ஏன் அமைதியாக இல்லை? உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல். உனக்கு எதுவும் தேவைப்பட்டால் நான் உடனடியாக அதை நிறைவேற்றுகிறேன். நான் உன்னை என் மகளாகவே நினைக்கிறேன். என் மகள்களைப் போலவே உன்னிடம் அன்பு வைத்திருக்கிறேன். நீ எந்த வகையிலும் துன்பப்படுவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன். நீயும் என் அன்புக்குரிய மகள்தான் என்று கூறினார். நான் அவருடைய பாதங்களில் விழுந்து, மாமா, நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். இவ்வளவு நாட்களாக நான் இதைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என் மீது கெட்ட நோக்கத்துடன் பார்க்கிறீர்கள் என்று. அதனால்தான் நான் உங்களிடமிருந்து தூரமாகவே இருந்து கொண்டேன். ஆனால் இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். ஆகாஷ் இல்லாமல் 5 நாட்களாகவே நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டு விட்டேன். அப்படியானால் மாமியார் இறந்து நீண்ட காலமாகிவிட்டது. நான் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இனிமேல் நான் உங்களை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்கிறேன். உங்கள் மகளாகவே இருப்பேன் என்று சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த கதைகள் சந்திக்கிறேன். உங்களுக்கு அடுத்த கரையை இதைவிட சுவாரஸ்யமாக தருகிறேன். Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.